ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து நவாப்பழம் சீசன் போல், அதனால தான் நவாப்பழத்தில் நவாப்பழம்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா நான் நினச்சேன் சரி கொஞ்சம் 2 3 தான் இருக்கும் அப்படின்னு பார்த்து நாங்கள் வந்து பொறுக்கலாம் அப்படின்ட்டு போனோம் மரத்துக்கு கீழே. ஆனால் வந்து நிறைய கிடச்சிச்சு எங்களுக்கு. இங்கே பாருங்க, நான் என் அம்மாவும் நவாத்து இருக்கும். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் தாத்தா வீட்டில் பெரிய நாவல் மரம் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய பழமாக இருக்கும். 2 பழம் 3 பழம் சேர்ந்த மாதிரி ஒரு பழம் இருக்கும். அது மாதிரி இருக்கும். இது ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. வீடியோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா கிளை வந்து கீழே இருக்கும். நாங்கள் எட்டி பறிப்போம், 2 மரத்தில் ஏறி பறிப்போம். ஆனால் இங்கே வந்து ரொம்ப ஹைட்டில் இருந்துச்சு. அது ஏறியும் பறிக்க முடியாது. இங்கே வந்து பறிக்கக்கூடாது, மரத்தில் உள்ள எந்த பழத்தையும் பறிக்கக்கூடாது. அதனால் கீழே உள்ள பழத்தை மட்டும் கொஞ்சம் நாங்கள் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாவல் பழம் வந்து சிங்கப்பூரில் எந்த கடையிலுமே நான் பார்த்ததில்ல. இது ஃப்ரீயாக கிடைக்கிது நம்மளுக்கு. அதனால் எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி நான் உப்பு போட்டு நாங்கள் சாப்பிட்டோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது நாவல் பழம்னு சொல்லுவாங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.